பரிசுத்த இயேசு கிறிஸ்துக்கள் அன்பாயிருக்கும் சகோதர சகோதரிகளே, இன்றைக்கு நாம் காணப்போகிற விஷயம் என்னன்னா, மரித்தவர்கள் திரும்ப எழுந்து வருவார்கள்னு நம்ம எல்லாருமே விசுவாசிக்கிறோம். இது பொதுவாக எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம். ஆனால் அவங்க எந்திரிச்சு எங்கே போவாங்க, என்ன பண்ணுவாங்க, இதை குறித்து பைபிள் என்ன சொல்லுது அப்படின்றத நம்ம இன்றைக்கி பார்க்கலாம். மத்தேயு 27:52 வசனம். கல்லறைகளும் திறந்தது, நித்திரை அடைந்திருந்த அநேக பரிசுத்தவான்களுடைய சரீரங்களும் எழுந்திருந்தது. அவர் உயிர்த்தெழுந்த பின்பு இவர்கள் கல்லறைகளை விட்டு புறப்பட்டு பரிசுத்த நகரத்தில் பிரவேசித்து அநேகருக்கு காணப்பட்டார்கள். அன்பானவர்களே, இங்கே வேதம் என்ன சொல்லுது அப்படின்றத மட்டும் நம்ம பார்ப்போம். இந்த உயிர்த்தெழுந்த சரீரங்கள் அநேக பரிசுத்தவான்கள், இவர்கள் தங்கள் சரீரத்துடனே எழுந்து அநேகருக்கு காணப்பட்டார்கள்னு இருக்குது. அப்போது இவங்க யாரும் பாரடைஸ்க்கு போகலை, எல்லாரும் வந்த இடம் எதுனா ஜெருசலேம் தான். அப்போ அவங்க ஊருக்குள்ளே தான் அவங்க வந்திருக்கிறாங்க. நல்லா புரிஞ்சுக்குங்க, உங்களுடைய இருதயம் எங்கே இருக்குன்றது கர்த்தர் நல்லா அறிவார். ஏன்னா அவர் அன்பாக இருக்கிற தேவன். இப்போ நிறைய பேர் ஐயோ இவங்க இறந்துட்டாங்களே, அவங்க மரிச்சிட்டாங்களே அப்படின்னு ரொம்ப வேதனையோடு இருப்பாங்க. அவங்க யாரை பார்த்தா சந்தோஷப்படுவாங்கன்றது கர்த்தர் நல்லாவே தெரிஞ்சு வச்சுருக்காரு. அதனால தான் அவர் அவங்கள ஜெருசலேம்குள்ளே போகிறதுக்கு அலோவ் பண்ணுறாரு. அப்போ பாருங்கள், இவங்க மனிதர்கள் இறப்பது தேவனுக்கு பிரியமற்ற காரியம்னு நம்ம வேதத்தில் வாசிக்கிறோம். அப்படி இருக்கும்போது மரணம் அவர் வெறுக்கிறார். அதனால தான் மரணத்தை ஜெயிச்சு உயிர்த்தெழுறார். இப்போ உயிர்த்தெழுந்து தான் அவர் அனுப்புகிற ஒரே இடம் எதுன்னா, இந்த சம்மந்தப்பட்டவங்களை பார்க்குறாங்க. இதுதான் இந்த வேதத்தில் நடந்திருக்கு. இதை விட்டுட்டு நிறைய சபையில் எதோ சொல்கிறாங்க. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி. ஆண்டவருக்கு சொல்கிற அந்த ஒரு வசனம் இருக்குல்ல, அங்கே பெண் கொள்பவனும் இல்லை கொடுப்பவனும் இல்லைன்னு, அதையெல்லாம் சுட்டி காட்டி இவங்க எல்லாம் இப்படியே பிள்ளைகளாக தான் இருக்கிறோம். ஆனால் நம்மிடத்துலேருந்து அவர்களை ஆண்டவர் பிரிக்கிறது இல்லை. அப்போ அதை புரிஞ்சுக்கணும். இவங்க யாரிடத்தில் அன்பாக இருக்கிறார்களோ அவர்களை பார்ப்பதற்கு நமக்கு ஒரு ஒரு பர்மிஷன் நமக்கு கிடச்சிருக்கு ஆண்டவர்கிட்டேருந்து. இதுதான் இந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கு. சரி, இப்போ இன்னொன்று பார்ப்போம். கர்த்தர் யோவான் 11 அதில் மார்த்தாள் லாசர் இறந்துட்டார், அவரை உயிர்ப்பிக்க இப்போ ஆண்டவர் வந்துக்கிட்டு இருக்காரு. இவங்க என்ன சொல்கிறாங்க, 11வது வசனத்தில் 11வது அதிகாரத்தில் 24வது வசனம். அதற்கு மார்த்தாள், உயிர்த்தெழுதல் நடக்கும் கடைசி நாளிலே அவன் உயிர்த்தெழுவான், இதை நான் அறிந்திருக்கிறேன்னு அந்த அம்மா சொல்கிறாங்க. அவன் உயிர்த்தெழுந்திருப்பான் என்று அறிந்திருக்கிறேன் என்றாள். அப்போ கடைசி நாளில் அவன் உயிர்த்தெழுவான்றது இது எல்லாருக்கும் நமக்கும் தெரியும். அந்த அம்மாவும் அதை விசுவாசிச்சிருக்கிறாங்க. ஆனால் இங்கே இயேசு சொல்கிறாரு, நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாய் இருக்கிறேன், என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான். இப்போது இவர் சொன்னவர் உயிர்த்தெழுதல் நாளில் தானே அவர் உயிர்ப்பிக்கணும். எதுக்கு அப்போயே உயிர்த்தெழு வச்சார்? அப்போ நம்ம நல்லா அந்த விஷயத்தை இன்னொரு ஆங்கிளில் பார்க்கணும். பலரும் பல ஆங்கிளில் பார்க்குறாங்க, பட் இதுக்கு இன்னொரு ஆங்கிளும் இருக்குது. அந்த உயிர்த்தெழுதல் நாள் வரவே இல்லை, கடைசி நாள் வரல. ஆனால் அதுக்குள்ளே அவர் லாசர் வெளியே வாழ்றாரு, அவனும் வரான். அப்போ நீங்கள் புரிஞ்சுக்குங்க, கர்த்தர் காலங்களையும் சமயங்களையும் மாற்றுகிறவர்னு நமக்கு தானியேல் 2ல் நமக்கு சொல்லப்பட்டிருக்கு. 2ல் 21வது வசனம். கர்த்தர் காலங்களையும் சமயங்களையும் மாற்றுகிறவர். அதாவது எந்த காலமும் நேரமும் அவருக்கு உட்பட்டதே தவிர அவர் அந்த காலத்துக்கு உட்பட்டவர் அல்ல. அவர் நினச்சா இப்போயே பண்ண முடியும். அப்படி தான் அவர் பண்ணுறாரு. இங்கே லாசருவை உயிர்த்தெழுதல் நாளில் எழுப்பாமல் அப்போவே எழுப்புறாரு. அப்போ இதை பாருங்கள், என்னுடைய வல்லமை எவ்வளோ பெரிதாக இருக்கிறது அப்படின்றத அவர் காட்டுறாரு. அவர் மெய்யான தேவன், அவரால் தேவனால் ஆகாத காரியம் ஒன்றும் இல்லை என்று நாம் அறிகிறோம். ஸோ கர்த்தருக்குள் அன்பானவர்களே, இந்த மெசேஜை ரொம்ப டீப்பாக கவனித்து பார்த்தீங்கன்னா அவர் சொன்ன இன்னொரு விஷயம் நமக்கு புரியும். தேசமே மகிழ்ந்து கலிகுறு, கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். நாம் மகிழ்ந்து கலிகுறுவோமா? இறந்தவர்கள், மரித்தவர்கள், பரிசுத்தவான்கள் அனைவரும் நம்மிடத்திலே வருவார்கள், அவர்களை நாம் பார்ப்போம். இதை தான் இந்த பைபிள் சொல்லுது.
காலங்களையும் சமயங்களையும் மாற்றுகிற தேவன் நம்மோடு இருக்கிறார். ஆமீன்.